வணக்கம் மக்களே, வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை தான் பார்க்க போகிறோம் மக்களே. சற்று முன் போதைப்பொருள் கடத்தல் மன்னன் ஜாஃபர் சாதிக் அமலாக்கத்துறையிடம் வாக்குமூலம் அளித்திருக்கிறார். இதனால் 5 திமுகவின் முக்கியமான அமைச்சர்கள், வேட்பாளர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். யார் அந்த திமுகவின் 5 முக்கிய அமைச்சர்கள்? என்ன காரணத்திற்காக இவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள்? போதைப்பொருள் கடத்தல் மன்னன் ஜாஃபர் சாதிக்குடன் திமுகவின் அமைச்சர்களுக்கு என்ன சம்பந்தம்? இவர்களுக்கு என்ன தொடர்பு? அப்படின்றத பற்றி தான் இந்த ஒரு காணொளியில் நம்ம தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்க போகிறோம் மக்களே. அதற்கு முன்பாக நமது அரசியல் நியூஸ் சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பீங்க. மறக்காமல் நமது அரசியல் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ண உடனேயே பக்கத்திலே ஒரு பெல் பட்டன் வரும். அதை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம வீடியோ போட்டோம்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அதை பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் மக்களே. இன்றைக்கான அரசியல் நியூஸ் என்ன, இன்றைக்கான அரசியல் அப்டேட் என்னன்றதை தெளிவாகவும் துல்லியமாகவும் நமது அரசியல் நியூஸ் சேனலில் தெரிஞ்சுக்க முடியும் மக்களே. மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள், மறக்காமல் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வாங்க தொடர்ச்சியாக வீடியோ பேசலாம். ஓகே, சற்று முன்பு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பரபரப்பான சோகமான தகவல் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, தற்போது போதைப் பொருள் கடத்தல் மன்னன் ஜாஃபர் சாதிக் கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டு கிட்டத்தட்ட 1 மாத காலம் ஆகப் போகுது மக்களே. தற்போது அவருடன் பல கோணங்களில் விசாரணை மேற்கொண்டு தற்போது ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் ஒன்றை தான் வெளியிட்டிருக்கிறார்கள் அமலாக்கத்துறை. என்ன காரணம், என்ன தகவல் அது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, வாக்கு மூலமாக 5 திமுகவின் அமைச்சர்களின் பட்டியலை வெளியிட்டிருக்கிறார். நாங்கள் 5 பேரும் தான் இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறோம். இதில் நாங்கள் போதைப் பொருட்களை வெளிநாடுகளுக்கு நாங்கள் கடத்தியிருந்தோம். இதில் 3500 கோடிக்கு மேலே கருப்பு பணங்களை நாங்கள் பதுக்கி வைத்திருக்கிறோம். அதுக்கும் மேலே பணங்கள் நாங்கள் சம்பாதித்துள்ளோம்னு சொல்லிட்டு அமலாக்கத்துறையிடம் ஜாஃபர் சாதிக் வாக்குமூலமாக கொடுத்து விட்டார். அந்த திமுகவின் 5 அமைச்சர்களில் ஒருவர் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கும் உதயநிதி அவர்கள் அப்படின்றத உறுதிப்படுத்தியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் முதல்வர் ஸ்டாலின் கூட இதில் உட்பட இருக்கிறார் அப்படின்றதும் தெரியப்படுத்துகிற மக்களே. அது மட்டும் இல்லாமல் இன்னும் திமுகவின் முக்கிய புள்ளிகள் எல்லாம் இதில் சிக்குவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஒருத்தர் கன்ஃபார்மாக ஆகி போச்சு. இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அமைச்சர் உதயநிதி அவர்கள் கன்ஃபார்மாக இவர் சம்மந்தப்படுகிறார் என்பது உறுதியாகிவிட்டது. ஏன்னா அவருடைய கொச்சி பண்ணை வீட்டில் தான் பல கோடி ரூபாய் போதைப் பொருட்கள் பதுக்கி வைத்திருந்தது அமலாக்கத்துறைக்கு தெரிய வந்துள்ளது. அதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலான்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்துட்டுருக்காங்க. பல கோணங்களில் விசாரணை மேற்கொண்டிருக்காங்க. தொடர்ச்சி அடுத்த வீடியோவில் பேசலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். தேங்க்யூ.